ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் எக்ஸசைஸ் 1.2ல் 5th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் ஒரு 8 இலக்க எண்ணை எழுதுக. ஏதேனும் ஒரு 8 இலக்க எண் எழுத போகிறோம். அதில் 10 லட்சங்கிற இடத்துல 6 இருக்கணும், 10,000ங்கிற இடத்துல 9 இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம இப்படி எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். சரிங்களா? இப்போ ஒன்றுகளோட இடத்துல நம்மளுக்கு எதுவும் எழுத சொல்லியிருக்காங்களா? இல்லை. 10கள் சொல்லியிருக்காங்க? இல்லை. 10 லட்சம் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன எழுத சொல்லியிருக்காங்க? 6 எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10 லட்சம் இடத்துல என்ன போட்டுடலாம்? 6. அடுத்து பாருங்க, 10,000 அப்படிங்கிற இடத்துல என்ன எழுதணுமா? 9. 10,000 இடத்துல என்ன போட்டுடலாம்? 9. மீதி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த எண் நம்பரானாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஆன்சர் சரிங்களா? ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 65,90,352 அப்படின்னு நம்ம ஆன்சரை எழுதிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜன் 4, 7, 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதியிருக்கான். இந்த 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எத்தனை இலக்கம் தான் வரும்? 3 இலக்க எண்ணை எழுதிக்கிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? இந்த 3 கொண்டு ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்தி எத்தனை எண்களை எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம்? அதே 479 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 4 பின்னாடி வச்சுட்டு என்ன எழுதலாம்? இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதே இதில் 4 வச்சுட்டு இப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு 9 ஃபஸ்ட்டு போட்டுட்டு 9 ஃபஸ்ட்டை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம 4, 7 போடலாம். அப்புறம் என்ன போடலாம்? 9 நடுசில் போட்டோம், லாஸ்ட்டும் போட்டோம், 4 ஃபஸ்ட்டும் போட்டோம், லாஸ்ட்டும் போட்டோம். இதுக்கு அடுத்து வேறு என்ன எழுதலாம் பாருங்க. 9, 7, 4 இந்த மாதிரி 5 எண்களை நம்மளால் எழுத முடியும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்னுடைய பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல், அதாவது ஏடிஎம் சொல்லுவோம்ல, அதுதான் பணம் பெறும் அட்டைன்னு சொல்கிறாங்க. அதோட கடவுச்சொல் 9, 4, 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண். மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் காண்க. மிகச்சிறிய கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதுலே மிகச்சிறிய எண் என்ன? 4. அதுக்கு அடுத்தால 6. அதுக்கு அடுத்தால என்ன? 8. அப்புறம் 9. இப்படி எழுதலாமா? எழுதலாம். ஆனால் இங்கே இரட்டை எண் கொடுத்துட்டாங்க. கடைசியில் 9 வந்தால் நம்மளுக்கு என்ன என்னது? ஒற்றை எண் ஆயிரும். அதனால் இதை இப்படி போட்டுட்டு இந்த 9 முன்னாடியும் 8 பின்னாடியும் போட்டோம்னா இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிட்டு? 4 இலக்க இரட்டை எண் கிடச்சிட்டு. பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிட்டு? நம்மளுக்கு 4 இலக்க இரட்டை எண். தெளிவாக எழுதிக்கிட்டது. 4 இலக்க இரட்டை எண் கிடச்சிட்டு. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 5 இலக்க குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. அதன் 3 இலக்க எண்கள் 6 மற்றும் 3 மற்றும் 1 ஆகும். மேலும் 0, 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய 5 இலக்க குறியீட்டு எண்களை அமைக்க. மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 கொடுத்து இந்த 3 தான் ஃபஸ்ட்டு 3 இலக்கங்கள் அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், அப்போ ஆரம்பித்து 31 இது இப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள எண்கள் தான் நம்ம இந்த 0, 3, 6 பயன்படுத்தி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய எண்ணு எழுத போகிறோம், மிகச்சிறிய எண்ணு எழுத போகிறோம். மிகச்சிறிய எண்ணுக்கும் மிகப்பெரிய எண்ணுக்கும் ஃபஸ்ட்டு 3 இலக்கங்கள் என்ன செய்யாது? மாறவே செய்யாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம சிறியதாகவும் பெருசாகவும் எழுத போகிறோம். இங்கே என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு மிகச்சிறிய எண் எழுதலாம். மிகச்சிறிய எண் எழுதுவோமா? ஓகேப்பா. இது அப்படியே தான் இருக்குது. இது நம்மளுக்கு என்ன செய்யாது? மாறாது. 0, 3, 6 வச்சு எழுத போகிறோம். இதில் மிகச்சிறிய எண் என்ன? 0. அதுக்கடுத்து 3, அப்புறம் என்ன? 6. இதுதான் நம்மளுக்கு மிகச்சிறிய. சேர்த்து எழுதிக்கிடலாமா? பாருங்கள், 6,36,31,036 இதுதான் நம்மளுக்கு மிகச்சிறிய எண். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? என்ன அப்படின்னாக்கி பெரிய எண் எழுத போகிறோம். முதல் 3 இலக்கங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம
மாற்றக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்கும். கடைசி எண்கள் வந்து 0, 3, 6 வச்சு பெரிய எண்ணை எழுத போகிறோம். இதில் இருக்கிறதுலே நம்மளுக்கு பெரிய எண் என்ன 6, அதுக்கு அடுத்து 3, அப்புறம் எது 30. அப்போ என்ன நம்மளுக்கு 6,31,630. இதுதான் நம்மளுக்கு அடுத்த மிகப்பெரிய எண், மிகச்சிறிய எண். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ட்ரீ ஆஃப் மேத்ஸ்.